ரவுண்டாக போயிட்டு ரிட்டர்ன் வந்தது. கனகமலை போஸ்ட் சைடு வந்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சாப்பிட்டு ஒரு 7 o'clock ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி மேலே போகும்போது ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரீச் ஆகிருக்கோம். ரீச் ஆனோடனே ஒரு மாதிரி மழை பெஞ்சோட ஈரம் ஃபுல்லாக வந்து ரோட்டில் இருந்ததுனால டயர் ஃபுல்லாக வந்து ஈரத்தில் இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து டயரை இஷ்யூ ஆகி டியூப் ஹோல்ஸ் ஆகி ரெண்டாவது பஞ்சர் எப்படி நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு பஞ்சர் முடிஞ்சது இல்லையா, ரெஸ்ட் எடுக்கிறங்கிற பேரில் ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் கொண்டு சைக்கிளை நிறுத்தி ஆக்சுவலாக தண்ணி கீழே ஃபுல்லாக தண்ணிக்குள்ள வண்டி சைக்கிள் நிறுத்திட்டு அந்த ஃபால்ஸில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுக்க அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சைக்கிள் வந்து தண்ணி ஓடிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டரு ஒரு சின்ன பிசில் ஆடி மாதிரி அது வந்து பேக்கில் ரெண்டு பஞ்சருக்கான ரீசன் என்ன அப்படின்னா டயர் வந்து ஈரமானது தான். ஸோ வந்து டயர் வந்து ஈரமாகக்கூடாது. ஈரத்தில் வந்து நம்ம ஓடக்கூடாது. ரைடிங் டைமில் வந்து அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணால் விட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பஞ்சர்லாம் ஓட்டிட்டு ரொம்ப 300 போகும்போது மத்தியானம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அங்கே கரெக்டாக வந்து ஹோட்டல் எதுவும் சரியாக வரல. அது தாண்டோன்னா அரவக்குறிச்சி அரவங்காலா அரவக்குறிச்சியோ அதை ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போய் லைட்டாக ஒயிட் ரைஸு ரசம் ஆம்லெட் அந்த மாதிரி சாப்பிட்டு ஊட்டி போய் சேரும்போது 4:30 மணி அந்த ரேஞ்சில் போய் சேர்ந்தோம். ஊட்டி போய் சேரும்போது அதுக்கப்புறம் ஊட்டி போயிட்டு சரி அதுலேயே அந்த வீடியோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப கீழே வரலாம் அப்படின்னு பிளான். அப்புறம் சரி தொடப்பட்ட போல என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் சரி கூட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தொட்டப்பட்ட விட்டோம். கரெக்டாக ஒரு 5:30 தொட்டப்பட்டா போனேன். தொட்டப்பட்டா போனதுக்கப்புறம் நல்ல மிஸ்ட்டு அப்படியே ஃபேஸில் வந்து மிஸ்ட்டு அடிக்குது. நல்லா ஃபீல் பண்ணேன். ஒரு 1/2 hour தொட்டப்பட்டாவில் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீடியோஸ் எடுக்கிற ஃபோனில் அந்த வீடியோ எடுக்கல ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு நிறைய பப்ளிக் வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாங்க. எங்கேருந்து வரீங்க, இவ்வளோ தூரம் எப்படி வந்தீங்க, ஹாபியா இல்லை ஏதாவது கிளப் இருக்கீங்களா, சில பேர் வந்து கின்னஸ் ரெக்கார்டு ட்ரை பண்ணுறீங்களா கேட்குறாங்க. அப்படிதான் இல்லை. ஹெல்த் வைஸ் வந்து நல்லா இருக்கணும், மனசும் ஹெல்த் நல்லா இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதனால இதை நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் வந்து வியூவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால தான் இந்த வீடியோலாம் போட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஊட்டியிலேருந்து கீழே இறங்கும்போது ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கும்போது எப்படி போகலாம், திரும்ப தொட்டப்பட்டிலேருந்து கீழே ஊட்டி வரும்போது ஊட்டியில் வந்துட்டு திரும்ப மேட்டுப்பாளையம் போகலாமா எப்படிங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து இல்லைங்க ஊட்டி போய் போனீங்கன்னா சுற்று நீங்கள் வந்து இது வழியாக போயிடுங்க ஒரு ஊர் போனாங்க அந்த ஊர் வழியாக போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி தொட்டப்பட்டாலிருந்து கீழே இறங்கி அந்த ஊர் வழியாக கீழே அந்த ஊரில் வந்து ஒரு 7:30
40 ஸ்பீடு கீழே வந்தோம். கீழே வந்து ஒரு 9:15 அந்த மாதிரி மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணோம். அது வரைக்கும் மழையெல்லாம் பெருசாக இங்கேயும் இல்லை, ஹில்ஸ்லேயும் மழை இல்லை, மேட்டுப்பாளையத்துலேயும் மழை இல்லை, மேலே எங்கேயும் மழை இல்லை. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக மேட்டுப்பாளையம் 9 வந்து இறங்கினா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் தான் பிளானு. பார்த்தா கரெக்டாக 9:15க்கு பஸ் ஸ்டாண்டு தாண்டுறேன், மழை அப்படி பாக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி மழை ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நனைஞ்சி போனேன். அங்கே போய் எல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் காய போடணும், துவைக்கணும், காய போடணும்னு சொன்னாங்க. நீ எங்கே போய் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அங்கேயே ஹால்ட்டு நல்லா டின்னர் சாப்பிட்டு நல்லா சாம தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஒரு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மச்சான் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி நல்லா இது பண்ணிவிட்டார், நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போகும்போது மணி ஒரு 12 இருக்கும். நடுவில் ஒரு இளநீர் மட்டும் ஒன்று சாப்பிட்டேன். சாப்பிட்டு 12:30 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். சேர்ந்ததுக்கப்புறம் தீபாவளி கண்டிப்பாக பண்ணாரு. இந்த ஊட்டி ட்ரிப்பில் அது ப்ரீவியஸ் ட்ரிப்பு நிறைய அல்ட்ரா ரைடெல்லாம் போயிட்டு இருந்தது. 400 கிலோமீட்டர் வந்து கன்னியாகுமரி, இப்போ போயிட்டு வந்தது 180 கிலோமீட்டர் ஊட்டி, 230 கிலோமீட்டர் வந்து ஒகேனக்கல். அதுக்கு முன்னாடி வந்து கொல்லிமலை, அதுவும் வந்து 220 கிலோமீட்டர் வருது கொல்லிமலை. எல்லா அல்ட்ரா ரைட்லையுமே வந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 3 விஷயம் கற்றுக்கிட்டோம். மெயினாக வந்து எந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து மனசு வந்து விடக்கூடாது. இவ்வளோதான் நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது, நம்மளால் கண்டி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது கண்டினியூஸாக வந்து தண்ணி குடிக்கிறதும் சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம். அது 2 விஷயம். மூணாவது சைக்கிளோட கண்டிஷன் எப்போதுமே வந்து கரெக்டாக வச்சுக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்காது. ஃபினிஷிங் டச் அப்படின்னு சொன்னால் டெக்கத்லான் சர்வீஸ் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், நல்லா அரவிந்த் டீம் அவங்க வந்து சர்வீஸ் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் போகும்போது அரவிந்த் வந்து நல்லா மெனக்கிட்டு நிறையா சர்வீஸ்லாம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணார். பண்ணிட்டு நேம்லாம் என்னோடய நேம் எனக்கு இதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அரவிந்துக்காக தான் இந்த நேமே போட்டேன், சொல்ல போகிறேன். என்னோட பேரை வந்து டிக்கெட் பண்ண அப்படின்னாரு, அதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருக்குது, தேங்க்ஸ் அரவிந்த். அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அது 2 பஞ்சர் ஆச்சு இல்லையா, 2 பஞ்சர் ஆனதுனால 2 வீலையும் நான் கட்டி மாட்டதுனால அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் எனக்கு டவுட். ஸோ அதனால் வந்து எகைன் வந்து டக்குலாம் செக் பண்ணிட்டு வந்துடலாம், ஈரோடு வர்றதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு டக்குலான்னு போனேன். அங்கே போனப்போ அரவிந்த் வந்து அன்றைக்கி வந்து ஆஃப் நாள் வந்து ஆஃப் வரதுனால அவரோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தராக வந்து நமக்கு வந்து அறிமுகமாக ஆரம்பித்தாங்க. ஒன்று வந்து சுதர்சன் தான் வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. எப்படி ஆயில் டூப் பண்ணுறது, 4 ஸ்டெப்பில்